നല്ല ചായയാണ്, സൂപ്പർ. ഞാൻ 10 കൈഫിന്ന് വരുന്നതാണ് ഇവിടെ ചായ കുടിക്കാൻ വേണ്ടി. കാരണം മത്സ്യേന്ത്യയിലേക്ക് 10 കൈഫിന്ന് ചായ കുടിക്കാൻ വേണ്ടി മാത്രം வரணும்னுണ്ടെങ്കിൽ இங்க இந்த சிக்கன் பஃப் நல்லா இருக்கும், வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணே இவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 பஜ்ஜியில விதமா போடுவாருண்ணே. ஹாய் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள மெட்ராஸ் பேக்கரி, அந்த டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். அவங்க மெட்ராஸ் டீ கடையில் போய்ட்டு மெட்ராஸ் பேக்கரியில் போய்ட்டு டீ குடிப்போம். இதான் நம்ம மெட்ராஸ் பேக்கரி, மஸ்ஜித் இந்தியாவில் இருக்குது. இது மெட்ராஸ் பேக்கரி. உள்ளே போய்ட்டு டீ வடைலாம் சூடாக இருக்குது, அப்படியே சாப்பிடுவோம் போய். நம்ம அண்ணன் பசும்பால் ஆத்துறாரு பாருங்க. ஆற்ற அப்படியே பொங்குது பால், பொங்க ஆத்துறாங்க. இதில் அப்படியே ஊர் ஸ்டைலில் இருக்குது பற்றியில், அப்படியே எல்லாமே அந்த சட்டி எல்லாமே அப்படியே ஊர் ஸ்டைலில் இருக்குது. நம்மளோட டீ என்னென்ன டீ என்ன இருக்குது? நார்மல் டீ இருக்குது, காஃபி இருக்குது, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு எல்லாமே இருக்குதுண்ணே. இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, மசாலா டீ எல்லாமே இருக்குண்ணே. ஊர் ஸ்டைலில் உள்ள எல்லா டீயுமே இருக்குதுண்ணே. வடை பஜ்ஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வடை எல்லாமே இருக்குது. உளுந்த வடை, பருப்பு வடை, மசாலா வடை எல்லாமே இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாமே இருக்குண்ணே. இந்த பக்கம் சாட் ஐட்டம், பேல்பூரி, மசால் பூரி, காளானு, காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே இருக்குதுண்ணே. டிஃபன் ஐட்டம் இது இல்லைண்ணே, ஒன்லி பேக்கரி ஐட்டம் மட்டும் தான். டீ, காஃபி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. பிஸ்கட்டு, கேக்கு, ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆயிரும், நைட்டு 12:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். எல்லாமே டீ, ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான். மார்னிங் டைம் வந்தீங்கன்னா வடை பஜ்ஜி அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈவினிங் டைம் 4 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பேல்பூரி, மசால் பூரி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கும். சாட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். நம்மகிட்ட வந்து கேக்கு, ஸ்வீட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? கேக்கிலே வந்து புட்டிங் கேக் இருக்குண்ணே, கீ கேக் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, வெண்ணிலா இருக்குது, அதுபோல் பனானா கேக் இருக்குது. அப்போ பஃப் ஐட்டத்தில் ஸ்வீட் இருக்குது, காரம் இருக்குது, எக்கு இருக்குது, வெஜ்ஜு இருக்குது, சிக்கன் இருக்குது. ஸ்வீட் ஐட்டத்தில் எல்லாமே இருக்குண்ணே. லட்டு இருக்குது, மைசூர் பாக்கு, அல்வா எல்லாமே இருக்குண்ணே. கார ஐட்டம் எல்லாமே இருக்குண்ணே. இந்த பாருங்கள், கார ஐட்டத்தில் நெய்க்கல்ல இருக்குது, மிக்சர் இருக்குது, தட்டை இருக்குது, அனைத்து ஐட்டம் இருக்குண்ணே. சீடை இருக்குது, பட்டர் முறுக்கு இருக்குது, வெங்காய பக்கோடா இருக்குது, பிஸ்கட்டில் எல்லாமே இருக்குண்ணே. ஜூஸ் பரி எல்லாம் இருக்குண்ணே. அது போக பன்னில் ஜாம் பண்ணு இருக்குது, க்ரீம் பண்ணு இருக்குது, கோகோனட் இருக்குது, ரஸ்க் ஐட்டம் இருக்குது, எல்லா ஜாமன் இருக்குண்ணே. ஊர் மாதிரி எல்லா ஜாமன் இருக்குண்ணே. இங்கே முகமது முபாரக். நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். இது என்னென்ன டீ? இது வந்து ஊர் ஸ்டைலில் வந்து கொதிக்க வச்சு கொடுக்குற டீண்ணே. இதில் தான் வந்து நார்மல் டீயும் கொதிக்க வச்சு கொடுப்போம், இஞ்சி டீ கொதிக்க வச்சு கொடுக்குறது, ஏலக்காய் டீ, மசாலா டீ எல்லாமே வந்து ஓனாக பண்ணுறது. எல்லாமே பசும்பால் மட்டும்தான். சொந்தமாக பண்ணையிலேருந்து பால் வந்து பசும்பால் மட்டும் தான் போடுறது. அண்ணே இவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 பஜ்ஜியில விதமாக போடுவாருண்ணே. வாழைக்காய் பச்சி போடுவார், கத்திரிக்காய் பச்சி போடுவார், மிளகா பச்சி போடுவார். அது போக மீனாக வந்து முட்டை போண்டா போடுவார். சம்சாலே எல்லா வகையான சம்சா போடுவாருண்ணே. ஒன்று சிக்கன் போடுறாரு, எக்கு போடுறாரு, வெஜ்ஜு போடுறாரு. அப்புறம் பாருங்கள் வடையை பாருங்கள், வடை உளுந்த வடை, மசால் வடை, ஸ்வீட் போண்டா, ஆட்டுக்கால் கேக்கு. அது போக பாருங்கள் பயிர் வகையில் எல்லாமே போடுறாருண்ணே. மெயினாக பாருங்கள் பயிர் வகையெல்லாம் கொண்டக்கடலை இருக்குது, கருப்பு கொண்டக்கடலை இருக்குது, பாசிப்பருப்பு இருக்குது, பட்டாணி இருக்குது. அப்போ அதிரசம் மதுக்குன்னு போடுறாருண்ணே. இவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் உச்சப்புள்ளிண்ணே. நான் வச்சிருக்கேன். சுட போடுவாருண்ணே. எல்லாமே சுட்ட அவர் மாதிரி சூடாகவே இருக்கு. உள்ளே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து டீ கொண்டு சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸு வாங்கி வச்சு அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஏசி போட்டு நல்லா குழுன்னு வச்சுக்கலாம் பாருங்க. ஃபேமிலியோடு வரணும்னா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். நம்ம வந்து சிங்கிளாக வந்தால் இந்த மாதிரி வெளியில் உட்காந்துடலாம், டீ சாப்பிட்லாம். இல்லை ஃபேமிலியோடு வரணும், ஃபேமிலியோடு வந்தோம், ஃபேமிலியோடு சாப்பிட்ணுன்னா தனியாக ஃபேமிலிக்கும் தனியாக ஒரு ஹால் வச்சுருக்காங்க, ஏசி ஹால் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. டீ எப்படி இருக்கு? டீ இதுவரை சாப்பிட்டு நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இந்தியாவில் இருந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. டைம் பாஸ்ட்டுக்கு வேலை பார்க்கவும் பார்த்துட்டு டைம் பாஸ்ட்டுக்கு வந்தோம்னா டீ சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா ஊர், அதாவது இந்தியா ஸ்டைலில், தமிழ்நாடு ஸ்டைலில் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.
எல்லா இடத்துலையும் காசு கொடுத்து சாப்பிட்றோம். பட் இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு நினைப்பு இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா நாளும் வரமாட்டோம். அந்த லீவ் டயத்தில் அதிகமாக நம்ம பசங்க, நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி ஒரு லேபர் ஒர்க்கர்ஸு அதிகமாக இங்கே வருவாங்க, வந்து சாப்பிட்டு போகிறாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வர வர நம்மளுடைய தமிழ்நாடுடைய பாரம்பரியத்தில் வந்து அதிகமாக அந்த சாப்பாடுகள்லாம் கிடைக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மலேசியா நாட்டில் வந்து நம்மளும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறோம், நம்மளுக்கு வேண்டியது அவங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். நல்ல மீண்டும் ப்ரோ, மஜ் இந்தியாவில் ஸ்பெஷல்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் யாரும் அறிமுகப்படுத்தலை. மெட்ராஸ் காஃபி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாரும் தமிழர்கள் எல்லாருமே இங்கே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு டேஸ்டான டீ. நமக்கு ஒரு டீ ஒன்று போடுங்க. அப்படியே ஊரில் உள்ள கிளாஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. ஊரில் உள்ள கிளாஸு டீ போடுற ஸ்டைலு ஃபுல்லாக அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் தான். ஓகே, நமக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சொன்ன டீ பஜ்ஜி முட்டை பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி என்னது? ஓகே, வந்துருச்சு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, நமக்கு வந்து டீ வந்துருச்சு. பசும்பால் டீ சுட சுட இருக்கு. நல்ல மனமாக இருக்குங்க. நல்லா இருக்கு டீ, சுட சுட இருக்கு. அப்படின்னா முட்டை பஜ்ஜி வாங்கினோம், வாழைக்காய் பஜ்ஜி ஒன்று சுடுது, சுட சுட இருக்கு. வாங்க, சாயா வாங்க. டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடை குடிச்சிட்டேன். அதனால் இன்னொரு டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்க. சட்னி கார சட்னி, அப்புறம் ஒரு சட்னி வச்சுருக்காங்க, கிழங்கு சட்னி மாதிரி ஊரில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சுட சுட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அதான் ஒன்று. முட்டை பஜ்ஜி தெரியும், முழு முட்டையும் வச்சுருக்காங்க. முழு முட்டை இருக்காங்க. ஜமிக் விலாக், JAMIK, ஜமிக் விலாக் மாதிரி வந்துடும். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஓகே மக்களே, டீ வந்து சூப்பர் டீ. அதனால் வந்து இன்னொரு டீ கேட்டு வாங்கியிருக்கேன். கையில் பிடிக்க முடியல, சுடுது. டீ நல்லா இருக்கு உண்மையிலே. டீ எப்படி இருக்கு? இந்த கடைக்கு எப்பவுமே நான் ரெகுலர் கஸ்டமர் தான். இங்கே ஃபுட்ஸ்லாம் நல்லா இருக்கும், காஃபிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வந்து ட்ரை பண்ணுங்க, சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். இங்கே இந்த சிக்கன் பஃப் நல்லா இருக்கும், வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். டீ கடை வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மேஜெல்லாம் போட்டிருக்காங்க. டீ ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கலாம். டீ ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் வாங்க. இது என்னென்ன போறீங்க? ஆம்லேட்டா? ஏன் பிரெட் ஆம்லேட் அது? பிரெட் ஆம்லேட்னா பேல் பூரி இருக்குது, மசாலா பூரி இருக்குது, பானிபூரி இருக்குது, தயிர் பூரி இருக்குது, சேலம் தட்டோட செட்டு இருக்குது. அண்ணன் வந்து பிரெட் ஆம்லேட் போட போகிறாங்க இப்போ.
அது என்னம்மா தரகரி என்னது? புதினா புதினா சட்னி மயோனிஸ். ஓகே, பிரெட் ஆம்லேட் ரெடி. அவ்வளோதானே? இது என்னென்ன போடுறீங்க? ரோஸ் மில்க் போகிறோம்ண்ணா. ரோஸ் மில்க், பாதாம் பால் இருக்குது, நன்னாரி சர்பத் இருக்குது, பாதாம் சர்பத் இருக்குது, நன்னாரி மில்க் சர்பத் இருக்குது. ஊரில் உள்ள ஐட்டம்லாம் இங்கே இருக்குங்கண்ணா. பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, தயிர் பூரி, ஸ்வீட் பூரி, பிரெட் ஆம்லெட் இருக்குது. சேலம் தட்டோட இருக்குண்ணா. சேலம் நொறுக்கு சாட் இருக்குது, சேவ் பூரி இருக்குது, மிச்சர் சாட் இருக்குது. இது இப்போ என்ன ரோஸ் மில்க்? அது ரோஸ் மில்க் ஃபஸ்ட்டு போட்டது என்னது? ரோஸ் சிறப்புண்ணா. பாதாம் மிக்ஸா? ஃப்ரெஷ் மில்க் இது. நண்பர்கள், நம்ம வந்து பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஆஹா, அதான் வடை சாப்பிட்டோம். வடை சாப்பிட்டு ஒரு அப்படியே சுட சுட இருக்கு பாருங்க. அப்படியே பிரெட்டு உள்ளே வச்சு மேலே ஆம்லேட். அது மேலே சில்லி சாஸ் கொடுக்குறாங்க. சோஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது மேலே ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். பிரெட் ஆம்லேட் அப்படி எடுத்துக்கணுங்க. இந்த புதினா சட்னியும் சைனீஸ் கொடுக்குறாங்க. தொட்டுக்கிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டா பிரெட் ஏற்கனவே சாப்பிட்டா இருக்கும். இது ஆம்லேட் வச்சு கொடுக்குறாங்க. நல்ல டேஸ்ட். നല്ല നല്ല ഭക്ഷണമാണ്, നല്ല ചായയാണ്, സൂപ്പർ ഗെയിം. ഞാൻ 10 കൈഫൊന്ന് വരുന്നതാണ് ഇവിടെ ചായ കുടിക്കാൻ വേണ്ടി. കാരണം മത്സ്യ ഇന്ത്യയിലേക്ക് 10 കൈഫൊന്ന് ചായ കുടിക്കാൻ വേണ്ടി മാത്രം വരണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇവിടുത്തെ ചായൻ്റെ പവറാണ്. കാരണം നല്ല നല്ല കടികളും നല്ല ചായയും കുടിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ഈ മദ്രാസ് കഫേയിലേക്ക് വന്നാൽ മതി. സൂപ്പറാണ്. നല്ല സർവീസ്, നല്ല ഭക്ഷണം, നല്ല വൃത്തി. ഇനി കസ്റ്റമറായിട്ട് കൈകാര്യം ചെയ്യുന്ന ആയാലും എന്തായാലും മാഷാ അല്ലാഹ് സൂപ്പറാണ്. കാരണം ഞാൻ 10 കൈഫിന്ന് ഇവിടത്തേക്ക് ചായ കുടിക്കാൻ വേണ്ടി വരും. അത് എന്തുകൊണ്ടെന്നാണ് ഈ ചായൻ്റെ പവർ കൊണ്ട് തന്നെയാണ്. ഞാൻ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടുണ്ട്. பண்ணிருக்கும் அதில். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு அண்ணே. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து மஸ்ஜித் நிதியால் மெட்ராஸ் பேக்கரி டீ சாப்பிட்டோம். டீ நல்லா சூப்பராக சுட சுட நல்லா பசும்பால் டீ செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த முட்டை பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அது மட்டும் இல்லாமல் பிரெட் ஆம்லேட் செம்ம டேஸ்ட்டுங்க. பிரெட் ஆம்லேட்டு நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. நம்ம மலேசியாவில் உள்ள மக்கள் யார் இருந்தால் மஸ்ஜித் இந்தியா வந்திலாக்கும் வந்து டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமீக். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஓகே, பாய்.